மக்களே, டோல்கட்லேயே நல்ல தூக்கம். ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கியாச்சு. நீ அப்படியே கிளம்பலாம். வணக்கம் மக்களே, நம்பியூரில் லோடு ஏற்றிட்டு இன்றைக்கி சிவகாசி தான் போகிறோம். நைட் ரைடு, வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக வண்டி கழுவியாச்சு. சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். மக்களே, ஒரு வழியாக நம்பியூரில் டீசல் அடிச்சிட்டுக்கிறோம். டீசல் புல் பண்ணிவிட்டு அப்படியே சிவகாசி கிளம்ப வேண்டியதான். நம்ம ஐயா தான் டீசல் அடிக்கிறாரு. இவருதே இந்த பங்க்கில் மேனேஜர். மக்களே, நம்ம டீசல் அடிச்சுட்டு ஒரு வழியா நம்பியூர் ரவுண்டானா அப்படியே கிளம்பிட்டோம். கெட்டிச்செவியூர், குன்னத்தூர் வழி, காங்கயம் போய் அப்படியே தாராபுரம். மக்களே, ஒரு வழியா ஊத்துக்குழி ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது காங்கயம். டைம் பார்த்தீங்கன்னா 11:30. சிவகாசி விடியற்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். வாங்க மக்களே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிவகாசி. மக்களே, ஒரு வழியாக காங்கேயம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது தாராபுரம். டைம் பார்த்துட்டிங்கன்னா 12 மணி. தாராபுரம் இன்னொரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். இப்போ தான் காங்கேயம் ரவுண்டான சிக்னல். மக்களே, ஒரு வழியாக காங்கேயத்துலேருந்து தாராபுரம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். டைம் பார்த்துட்டிங்கன்னா 12:30. ஒட்டஞ்சத்திரம் எப்படியும் ஒரு 1:30க்குள்ளே போயிடலாம். மக்களே, ஒரு வழியாக தாராபுரத்துலேருந்து நம்ம கள்ளிமந்தையை ரீச் பண்ணிட்டோம். அடுத்து ஒட்டஞ்சத்திரம். டைம் பார்த்தீங்கன்னா 1:15. எப்படி இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்ம ஒட்டஞ்சத்திரம் போயிடலாம். ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் பாலம். டீ சாப்பிட்லான்னு வண்டி நிறுத்தியாச்சு. ஸ்டார் பேக்ஸு இதே ரெகுலர் கடை. டீ நல்லாயிருக்கு இங்கே, அதனால் இங்கே சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கேன். மக்களே, நைட்டு சாப்பிடல, தூக்கம் வர டிரைவிங் பண்ண, அதனால் சாப்பிட மாட்டேன். நேந்திரம் சிப்ஸ் சாப்பிட்டு அப்படியே சுக்குப்பால் குடிச்சிட்டு போகலாம். வாங்க சாப்பிடலாம். சுக்குப்பால் சூப்பராக இருக்குது. வாங்க மக்களே, குடிக்கலாம். பயங்கரமாக இருக்கு. மக்களே, ஒரு வழியாக டீ குடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. டைம் கரெக்டாக 1:30. திண்டுக்கல் எப்படி 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். மக்களே, ஒரு வழியாக திண்டுக்கல் ரீச் பண்ணியாச்சு. டைம் கரெக்டாக 2:15. அடுத்தது நீ மதுரை பைபாஸ் ஏற போகிறோம். மக்களே, திண்டுக்கல் ரீச் பண்ணி அப்படியே மதுரை பைபாஸ் ஏறி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் மதுரை ரீச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். டைம் கரெக்டாக 2:20 ஆகி போச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே, திண்டுக்கல்லேருந்து ரீச் ஆகி நாம் டோல்கட் வந்தாச்சு. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் மதுரை. மக்களே, ஒரு வழியாக மதுரை ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி. அடுத்து உனி சிவகாசி தான். எப்படி இன்னொரு 2 மணி நேரத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன். லைட்டாக தூக்கம் வருது. ஏதோ ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு இருக்கேன். மதுரைக்கு பிரிவு இதுதான். லெஃப்ட் எடுத்தால் மதுரை, ஸ்ட்ரெயிட்டு திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ரயில்வே பாலம் மதுரை. எனக்கு டிரைவிங்னா ரொம்ப உயிர். லோடு மட்டும் இருந்துச்சுன்னா போயிட்டே இருப்பேன். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக வேலை செய்வேன். டயர்டு மட்டும் ஆகவே மாட்டேன். ரொம்ப டயர்டாச்சுன்னா மட்டும்தான் இது ஒரு பக்கம் நிறுத்திட்டு படுப்பேன். இல்லைன்னா லோடு இருந்ததுன்னா டெய்லியுமே வண்டியிலேயே தான் இருப்பேன். வண்டி தான் எனக்கு வாழ்க்கையே. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது டிரைவிங் பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிரைவிங்லேயே தான் இருப்பேன். வீட்டில் அதிகமாக இருக்கவே மாட்டேன். ஜாலியாக சந்தோஷமாக எல்லா பக்கம் சுற்றி பார்த்துருவேன். முடிஞ்ச அளவு உலகம் சுற்றி பார்த்துருவேன். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. எனக்கு பிடிச்ச தொழிலே டிரைவிங் தான். அது என்னென்னு தெரியல, பழகினதுலேருந்து இது விடுறதில்லை. என்ன வேறு வேலைக்கு போனாலும் டிரைவிங்க்கு வந்துடுவேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க டிரைவிங் பண்ணுறது. லவ் பண்ணி வண்டி ஓட்டணும் நம்மளை பொறுத்தளவு. ஒரு துளி சங்கடம்னா அந்த அன்னைக்கு வண்டிக்கு வரமாட்டேன். சங்கடத்தில் வண்டி கையே வைக்கக்கூடாது, அது தப்பு.
மக்களே டைம் கரெக்டாக 3:30 ஆகுது. ராஜபாளையம் பிரிவு. நாம் ராஜபாளையம் பிரிவில் கட்டாயி ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சிவகாசி போகிற வழியில் தாங்க நம்ம லோடு இருக்கிற பாயிண்ட்டு. அதனால் இந்த ரூட்லேயே போயிடலாம். இதுதான் ஷார்ட்கட்டு. ராஜபாளையம் பிரிவு முன்னாடி கட்டாக வேண்டியதுதான். எப்படி இன்னொரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். தூக்கமாக இருது, எதிர்க்க நிறுத்தி தூங்கலாம் கொஞ்சம் நேரம். ராஜபாளையம் பிரிவு கட்டு கட்டாயாச்சு. மக்களே நம்ம பைபாஸ்லேருந்து கட்டாயி ராஜபாளையம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் சிவகாசி ரோட்டில் தான் லோடு இருக்கிற பாயிண்ட்டு. அப்படியே போயிட்டுருக்கோம். இது புது பைபாஸ் வேலை நடந்துட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் பிட்டாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது ரோடு, கொஞ்சம் தூரம் மோசமாக இருக்குது. மக்களே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தா 4:22 ஆச்சு. கொஞ்சம் நல்லா தூக்கம் வருது. கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு போவோம் அப்படின்னு வண்டி நிறுத்தியாச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லைன்னா காலையில் 5 மணி ஆக போதா பக்கமாக நல்ல தூக்கம் வருது. சரி மக்களே, கொஞ்சம் நேரம் தூங்கலாம். மக்களே டைம் கரெக்டாக 6:15. நல்லா 2 மணி நேரம் நல்ல தூக்கம். எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பலாம். அப்படியே கிளம்பலாம். மக்களே டோல்கட்லேயே நல்ல தூக்கம். ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கியாச்சு. நீ அப்படியே கிளம்பலாம். எல்லாரும் நிறுத்தியிருந்தாங்க ஜாலியாக. எல்லாத்துக்கும் கூட ஜாலியாக தூங்கிட்டு அப்படியே நீ கிளம்புற. இன்னொரு 16 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் அப்படியே அதுலேருந்து சிவகாசி ரோட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அவ்வளோதான் லோடு இறக்குற பாயிண்ட்டு. அங்கே ஒரு நண்பர் பாருங்க ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்காரு. டைம் கரெக்டாக 6:29. இனி கிளம்பிடலாம். சரி மக்களே வாங்க போவோம். மக்களே இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. இங்கே பாருங்கள் இந்த மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு தோட்டம், இங்கே ஒரு அரச மரம் சூப்பராக இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த மரம். பார்க்கவே அவ்வளோவா இருக்குது பாருங்கள். இந்த மலைகள் எல்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கிறேன். இன்னொரு 13 கிலோமீட்டரோ 14 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர். அதுலேருந்து அப்படியே ரீச் பண்ணி சிவகாசி ரோட்டில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். இறக்குற பாயிண்ட்டு, லோடு இறக்குற பாயிண்ட்டு இறக்கிட்டு ரிட்டர்ன் திரும்பிடலாம். 2 மணி நேரம் நல்ல தூக்கம். இனி அவ்வளோதான், நாளைக்கு தூங்கலாம். தூக்கம் வராது. இங்கே பாருங்க ஒரு தோட்டத்தில் தக்காளி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மக்களே இங்கே உள்ள பூமியெல்லாம் பாருங்க செம்மண். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. விவசாயி ஜம்முன்னு வரும் இந்த மண்ணில். இங்கே பாருங்க வீடுகள்லாம் அழகாக இருக்குது. அந்த மலைகள் பயங்கரமாக இருக்குது. சூப்பர், வேறு லெவல். அப்படியே நம்ம போயிட்டுக்கிறோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் போயாச்சு. விடியற்குள்ளே பக்கமாக வந்துட்டோம். இனி ரிட்டர்ன் திரும்பி போகலதே வெயில் கொள்ளு. சாயந்தரத்துக்குள்ளே எப்படியோ போயிடலான்னு நினைக்கிறேன். நம்பி ஒரு லோடு இறக்கணுதுன்னு கிளம்பணும்னா ஒரு 8 மணி நேரம் எடுத்து பிடிச்சா சல்லுன்னு போயாச்சு. ஆமாம், போய் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வயல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பசுமையாக சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு தோட்டம் பாருங்க எவ்வளவு பசுமையாக இருக்குன்னு, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க. சுற்றி வயல், சென்டரில் வீடு, பயங்கரம் வேறு லெவல். ரைட்டில் போனால் ஸ்ரீவில்லிபுத்தூர். நாம் இப்போ லெஃப்ட் கட் பண்ணி சிவகாசி கிளம்புறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சிவகாசி ரீச் பண்ணிடலாம். சிவகாசி பக்கம் தான் இதில் இருந்து. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சிவகாசி போயிட்டுருக்கோம்.
இங்கே பாருங்கள் இந்த ரோட்டில் மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது புளிய மரம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் நம்ம போக வேண்டிய பாயிண்ட்டு. சிவகாசிக்கு முன்னாடியே லெஃப்ட் கட்டாய் உள்ளே இறக்கோடு ஒரு கிராமம். மக்களே, சிவகாசிக்கு முன்னாடி மல்லிங்கிற ஊரில் இருக்கிறோம். நைட்டு சாப்பிட்லையா, இப்போ சாப்பிட்றலான்னு கடைக்கு போகிறேன். வாங்க சாப்பிடலாம். இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். முனியாண்டி விழா. வாங்க சாப்பிடலாம். இட்லி விழுந்து இன்னைக்கு நம்ம காலையில் இட்லி தான் சாப்பிட்றோம். மக்களே, காலையிலேயே இட்லி தான் சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடலாம். இட்லி சூப்பராக இருக்குது இந்த கடையில். வேறு லெவல். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. பரவாயில்ல. கடை சிம்பிளாக இருந்தாலும் சூப்பர் டேஸ்ட்டு. தரமாக இருக்குது. வெளியே சாப்பிட்டாச்சு. இங்கே ஒரு கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இனி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். சூப்பராக இருந்தது இந்த கடையில் சாப்பிட்டது. மக்களே, ஒரு வழியாக லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். இது ஒரு கிராமம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வேப்ப மரமெல்லாம் பாருங்கள், 2 சைடு சூப்பராக இருக்குது. வேறு லெவல். அவ்வளோ ஒரு கூலிங்கை கொடுக்குது. அழகாகவும் இருக்குது பார்க்க. பாருங்கள் மக்களே, நீ என்னங்க ஒரு 2 கிலோமீட்டர் லோடு இறக்கிட்டே ரிட்டர்ன் கிளம்பிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. லோடு இறக்கிட்டு எப்படியும் ஒரு 9-10 மணிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகலாம். ரிட்டர்ன் கிளம்பலாம். பாருங்க பருத்தி காடு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பருத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் முதல் வந்திருக்க மாட்டேங்குது பருத்தி. மக்களே, லோடு இருக்கிற பாயிண்ட் பக்கமாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள் வாழை போட்டிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த ஏரியா விவசாயம் பூரா பசுமையாக இருக்குது. பரவாயில்ல. ஏதோ தண்ணி இருக்கும் போல். பரவாயில்ல. இந்த ஏரியா சூப்பராக இருக்குது பார்க்கவே. மக்களே, ஒரு வழியாக லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். இந்த மரத்துக்குள்ளே இருக்கிற குடோன்னு தான் லோடு இருக்கிற பாயிண்ட்டு. வந்தாச்சு. டைம் கரெக்டாக 8:45. இறக்கிட்டு ரிட்டர்ன் திரும்பிடலாம். மக்களே நாம் லோடு இருக்கிற இடத்துல பாருங்கள் பூரா வேப்ப மரம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. டைம் 9 மணிக்கு மேலாச்சு. இனித்தான் லோடு இருக்க ஆள் வருவாங்க. இறக்கிட்டு கிளம்ப வேண்டியது மக்களே. ஆள் வந்தால் 10 நிமிஷத்தில் இறக்கிடுவாங்க. மக்களே, ஒரு வழியாக சிவகாசியில் லோடு இறக்கியாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.